Students, successfully we have completed the previous chapter. Now consumer protection, chapter number 17. Okay, ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கன்சியூமர் வந்து எந்தெந்த விதத்துலலாம் அவங்கள ப்ரொடெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் கான்செப்ட். ஓகே, இப்போது கன்சியூமர்ஸ் வந்து இப்போ மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர் தான் வந்து பிஸ்னஸோட எல்லா ஏரியாலையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டில் இருக்காங்க. அப்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கன்சியூமர்ஸோட நீட்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் பிஸ்னஸோட ஒரு மெயினான ஆப்ஜெக்டிவ் இல்லையா. அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா கன்சியூமர்ஸ் கண்டிப்பாக அவங்களோட ரைட்ஸ் என்ன, பையர்ஸ்கிட்ட நம்ம வாங்கும்போது அவங்க மேலே இருக்கிற ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆஸ் அ கன்சியூமராக. ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா about consumer duties, responsibilities as well as consumer rights. ஸோ இது எல்லாமே வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட் ஃபுல்லாக வந்து கன்சியூமர் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போது பிஸ்னஸ் வந்து அந்த கன்சியூமரை பேஸ் பண்ணி தான் மூவ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கன்சியூமர் வாண்ட்ஸும் அவங்களோட நீட்ஸும் வந்து சுப்ரீம் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிஸ்னஸ். பட் ரியாலிட்டியில் கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக அவன் சப்ளை பண்ணுறது வந்து அடல்ட்ரேட்டட் ஸ்டஃப்ஸ் தான் இல்லையா. அட் அ ப்ரைஸ் ஃபார் அபவ் த காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸ்க்கு வாங்குறான், அதுவும் அடல்ட்ரேட்டட் ஸ்டஃப்ஸ் தான் வாங்குறான். இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தயர் ஓன் இன்ட்ரெஸ்ட் கன்சியூமர்ஸ் மஸ்ட் எஜுகேட் தம்செல்ஸ் அபவுட் தயர் ரைட். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கன்சியூமர்ஸ் வந்து அவங்களோட ரைட்ஸை பற்றி அவங்களுக்கே எஜுகேட் ஆகிக்கணும். ஸோ கன்சியூமர் ரைட் இஸ் இன்டர்பிரட்டட் ஆஸ் த ரைட் டு ஹாவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த குவாலிட்டி, பொட்டன்சி, குவான்டிட்டி, பியூரிட்டி, ப்ரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு குட்ஸோ சர்வீஸஸோ நம்ம வாங்கும்போது ஒரு கன்சியூமர் வந்து கண்டிப்பாக அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன, பொட்டன்சி என்ன, குவான்டிட்டி எப்படி இருக்குது, பியூரிட்டி எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் வந்து அவனுக்கு தெரியறதுக்கான ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர் இஸ் டு பி ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் அன்ஃபேர் ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ரேட். கண்டிப்பாக வந்து கன்சியூமருங்கிற வந்து ஒரு வியாபாரத்தில் முறையில்லாமல் நடக்கிற இதிலிருந்து ப்ரொடெக்ட் ஆகியிருந்திருக்கும். இது வந்து இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த கன்சியூமர்ஸ் டு நோ திஸ் ரைட்ஸ் இல்லையா. அந்த கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவனோட ரைட்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஹவவர் தேர் ஆர் ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் லாஸ் இன் இந்தியா டு டிஃபெண்ட் கன்சியூமர் ரைட்ஸ். டிஃபெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபைட் ஆர் எகெயின்ஸ்ட். ஹவவர் நிறைய லாஸ் வந்து இந்தியாவில் கன்சியூமர் ரைட்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கு இல்லையா. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லா இஸ் த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். கன்சியூமருக்கு ஃபேவராக இருக்கிற ஆக்ட், ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோப்ரா ஆக்ட் 1986 லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா எவ்ரிபடி இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல்ஸ், எ firm, a Hindu undependent family and a company has a right towards the purchase of goods made by them. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த லா படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆனாலும் சரி, ஒரு ஃபேம் ஆனாலும் சரி, ஒரு ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸே ஆனாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தனியாக ரைட்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் a significant that as a consumer everyone should know the basic rights as well as about the codes and procedures that follow with infringement of one's right. இன்ஃப்ரென்ஸ் அப்படின்னா அதை பற்றி உரிமை மீறுதல். இன்ஃப்ரென்ஸ்னா அதாவது வயலேட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ப்ரீச் ஆகிறது. அப்போது இந்த லா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்சியூமரும் வந்து அவங்களோட பேசிக் ரைட் என்ன, அது மட்டும் கிடையாது, இதை பற்றி நம்ம எங்கெங்கே போய் எந்த கோர்ட்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்போ எந்த சுச்சுவேஷன் அப்படின்னா when one's rights is infringed. அப்போ ஒருத்தரோட அவங்களோட உரிமை வந்து மீறும்போது இந்த ரைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு ஜான் எஃப் கெனடிஸ் வியூஸ் ஆன் கன்சியூமர் ரைட்ஸ், த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் USA மிஸ்டர் ஜான் எஃப் கெனடி என்ன சொல்கிறார் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க்கு. இவர் வந்து 4 ரைட்ஸ் வந்து ஒவ்வொரு கன்சியூமருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரைட் ஆஃப் சேஃப்டி, பாதுகாப்பு பெறும் உரிமை. ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, தகவல் வந்து பெறக்கூடிய உரிமை. அடுத்து ரைட் டு சூஸ் பண்ணுறதுக்கான உரிமை. ரைட் டு பி ஹேர்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க நம்ம கேட்டு பெறும் உரிமை எதாக இருந்தாலும். இந்த மாதிரி 4 ரைட்ஸ் வந்து மெயினான சொல்கிறாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்க. லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ கன்சியூமர் இஸ் த கிங் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் பட் இன் ஃபேக்ட் ஹீ இஸ் நாட். மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் கன்சியூமருங்க வந்து கிங் தான், பட் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அது இல்லை அப்படிங்கிறாங்க. The various rights of consumer guaranteed under the Consumer Protection Act have been discussed here. And so நிறைய கன்சியூமர்ஸ்க்கு வந்து கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஒன்றா பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரைட் ஆஃப் சேஃப்டி. மெயினாக வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களோட ஹெல்த்து, அதுக்கப்புறம் சேஃப்டி, பாதுகாப்பு பெருமுரிமை, அவங்களோட ஹெல்த்துக்கும் அதே மாதிரி அவங்களோட ரைட் ஆஃப் சேஃப்டி உரிமை, அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உரிமையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. Okay, there may be a few products that are more likely to cause physical danger to consumers health, lives and property. நிறைய ப்ராடக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக வந்து கன்சியூமர்ஸோட ஹெல்த்துக்கு, அவங்களோட உயிர் வாழ்க்கைக்கு, அதே மாதிரி அவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டேஞ்சர் இருக்கக்கூடியதாக இருக்குது. தே மே பி பொட்டன்ஷியலி ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் டேஞ்சரஸ் ஃப்ரம் த கன்சியூமர் வெல்ஃபேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ அதாவது இது வந்து கன்சியூமரோட வெல்ஃபேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருட்கள் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுட் அடிட்டிவ்ஸ், கலர்ஸ், எமல்சிஃபயர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணுற அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், அடிட்டிவ்ஸ், எமல்சிஃபைஸ், இது எல்லாமே வந்து ஃபுட் ஆர்டிகிள்ஸில் சேர்த்தக்கூடிய ஆர்டிஃபிஷியலான ஒரு பொருட்கள் தான். ஸோ அதை வந்து இன்னும் அதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சேர்த்தக்கூடிய இது எல்லாமே வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ த ஹெல்த் ஹசார்ட்ஸ் விச் ஆர் லைக்லி டு அரைஸ் ஹாவ் டு பி எராடிகேட்டட் ஆர் ரெடியூஸ்டு டுகெதர். ஸோ இந்த மாதிரி தீங்கு விளையக்கூடிய பொருட்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், எராடிகேட் பண்ணணும், இல்லாட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிடணும். In case of food items and drugs, both life saving and life sustaining safety is to be guaranteed. சப்போஸ் ஒரு ஃபுட் ஐட்டமே வாங்குகிறோம், இல்லை ஒரு ட்ரக்கே வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு ரெண்டுமே கண்டிப்பாக ஒரு லைஃப் சேவிங் பண்ணுற மாதிரி இருக்கணும், நம்மளோட லைஃபுக்கு வந்து ஒரு சேஃப்டி கொடுக்குற மாதிரி இருக்கணும், ஒரு கேரண்டி கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. One thing that is encouraging today is that recent legislation have shifted the responsibility for the production of such unsafe items onto the shoulders of sellers rather than on buyers. அப்போது இப்போ வந்து என்ன மெயினான விஷயம் என்கரேஜ் பண்ணுறப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரீசெண்டாக இருக்கிற லெஜிஸ்லேஷன்ஸ், அதாவது ரீசென்ஸாக இருக்கிற சட்ட சம்மந்தமாக இருக்கிறது எல்லாமே வந்து have shifted the responsibility for the production of such unsafe items onto the shoulder of sellers rather than on buyers. பையர்ஸோட ஷோல்டர், அதாவது அன்சேஃப் ஐட்டத்தை வந்து அவங்க விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கொண்டு வர, அந்த ப்ரொடக்ஷனை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து மோஸ்ட்லி யார்கிட்ட இருக்கணும், செல்லர்ஸ்ட்டு இருக்கணும். ஆனால் பையர்ஸ்ட்டு இல்லாமல் இது வந்து செல்லர்ஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. இன்ஃபார்ம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் வருது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கன்சியூமருக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அப்போது அந்த ப்ராடக்ட்டில் வந்து என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது, அதில் காம்போசிஷன் என்ன, எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும், ஒரு மெடிசினே வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும், அதில் எவ்வளோ எக்ஸ்பைரி டேட் என்ன, பேட்ச் நம்பர் என்ன, வார்னிங் என்ன, இது எல்லாமே வந்து அதில் அந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது தகவல் பெருமுரிமை. Consumers should be given all the relevant facts about the product so that they can take intelligent decisions on purchasing the product. எல்லா ஃபேக்டும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் அவன் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ட்டான டெசிஷன் எடுப்பான். அட்வர்டைசிங் அண்ட் லேபிளிங் அந்த பேக்கேஜஸ் ஷுட் ப்ரொவைட் அப்ஜெக்டிவ் இன்ஃபர்மேஷன் டு பையர். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதும் சரி, லேபிளிங் பண்ணுறதும் சரி, அதாவது அந்த பேக்கேஜ் மேலே இருக்கிற லேபிளிங், இது எல்லாமே வந்து அந்த வாங்குறவங்களுக்கு அது ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். திஸ் இம்ப்ளைஸ் தட் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டிஸ்க்ளோஸ் ஆல் த மெட்டீரியல் ஃபேக்ட் ரிலவென்ட் அண்ட் ரிலேட்டிங் டு த ப்ராடக்ட். இதனால மேனுஃபேக்சர்ஸ் ஆனாலும் சரி, மற்ற டீலர்ஸ் ஆனாலும் சரி, அந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை பற்றி எல்லா விவரங்களையும் வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ரிலவெண்ட்டான அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் அந்த மேனுஃபேக்சரர்ஸ் ஆனாலும் சரி, ட்ரேடர்ஸ் ஆனாலும் சரி, அதை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேக்கேஜில் வந்து கண்டிப்பாக இட் ஷுட் கண்டெயின் த ஃபுல் டீட்டெயில்ஸ் அபவுட் த நேம் ஆஃப் த ப்ராடக்ட், காம்போசிஷன், உள்ள என்னென்ன கலவை போட்டுக்கிறாங்க, டோசேஜ் எவ்வளோ கொடுக்கணும், மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி என்ன, பேட்ச் நம்பர் என்ன, வார்னிங், ஆன்டிடோட் அப்படிங்கிறது வந்து நச்சு முறிவு. இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அதாவது சப்போஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஆச்சு அப்படின்னா இதை வந்து எப்படி நீங்கள் அதை வந்து அந்த விஷத்தை வந்து முறிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. இன் அடிஷன் திஸ் ஷுட் கிளாரிஃபை ஆஸ் டு த நேம் ஆஃப் த மேனுஃபேக்சரர், ப்ரைஸ் வித் ஆர் வித்தவுட் டேக்ஸ், ப்ரைஸ் போட்டிருந்துருக்கணும், மேனுஃபேக்சரோட பேர் போட்டிருந்துருக்கணும். சச் இன்ஃபர்மேஷன்ஸ் கோஸ் அ லாங் வே டுவார்ட்ஸ் சேஃபிங் த கன்சூமர் அகெயின்ஸ்ட் த பாசிபிள் டிசீட் அப்படிங்கிறது வந்து அவங்க டிசீவ், ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே,
அப்போது அது மட்டும் கிடையாது, அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்க, ஒரு மேனுஃபேக்சரோட நேம் என்ன, ப்ரைஸு அது டேக்ஸோட டேக்ஸ் இல்லாமல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்கணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போச்சு அப்படின்னா கன்சியூமர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ஏமாறதை தடுத்துக்கலாம், ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு சூஸ். அவங்க வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் அண்ட் இஸ் த பிலாசபி ஆஃப் மார்க்கெட்டிங் கான்செப்ட். கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் ஒரு அல்டிமேட்டான எய்ம் இருக்குது. இதுதான் மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்டோட மெயினான பிலாசபிங்கிறாங்க. ஒரு வைஸ் ட்ரேடராக இருந்தால், ஒரு நல்ல ட்ரேடராக இருந்தாலோ, ஒரு நல்ல டீலராக இருந்தாலோ, ஒரு நல்ல மேனுஃபேக்சரர் இருந்தாலோ இஸ் ஒன் ஹூ மேக்ஸிமைஸ் ஹிஸ் ப்ராஃபிட் பை மேக்ஸிமைசிங் த கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எவ்வளோக்கு எவ்வளோ கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறானோ அந்த அளவுக்கு அது மூலமாக தான் ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண ஆரம்பிப்பான். கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ்டு பை கிவிங் த கன்சியூமர் த வைடஸ்ட் சாய்ஸ். கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா கன்சியூமருக்கு வந்து அதிகமான சாய்ஸ் கொடுக்கும்போது. இதில் வந்து சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆஃபரிங் த வைடஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் குவாலிட்டி அண்ட் பிராண்ட் வெரைட்டிஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸ். இப்போது ஒரு ப்ராடக்டை வந்து அங்கே வந்து ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வைடஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும், நிறைய குவாலிட்டி இருக்கணும், நல்ல பிராண்ட் வெரைட்டிஸ் இருக்கணும், அது நியாயமான விலையில் கிடைக்கணும். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கன்சியூமர் ஷுட் ஹேவ் access to variety of goods in terms of color, quality, design, size etc. ஸோ கன்சியூமர்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வந்து அவனுக்கு அக்சஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே மெயினான கன்சியூமர் ரைட்ஸ். ஓகே.